ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானிலம் படைத்தவன் பார்க்குறோம். இது வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்க்கும்போது முடியரசன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. நானிலம்ங்கிற பார்க்கும்போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்னு சொல்லிட்டு ஒரு 4 நிலத்தை பற்றி வந்துட்டு இங்கே வந்து பாடல் கொடுத்துருக்காங்க. அந்த பாடல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போதுட்டு, கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை, மருதம், நெய்தல், குறிஞ்சி, நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன் ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் முக்குளித்தான் ஆலிக்குள் முத்தெடுத்தான் தேனிக்குள் எக்களிப்பு மீதூரா ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்மளுடைய தமிழர்களுடைய பெருமைகளை தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சான்றோர்கள்லாம் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. 4 நிலத்தை வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன நிலம்னு பார்க்கும்போதுட்டு இங்கேயே பிக்சரில் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இந்த 4 நிலத்தை சொல்லியிருக்காங்க. பாலையை விட்டுட்டாங்க. முடியரசன் தான் வந்து இந்த பாடல் சொல்லியிருக்காங்க. இந்த லாஸ்ட் லைனாக இருக்குது பார்த்தீங்களா, அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விடுவான். இந்த லைன் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சொல்லும் பொருள்னு பார்க்கும்போதுட்டு வந்து என்னென்னா, மல்லெடுத்த அப்படின்னா வந்துட்டு வலிமை பெற்ற அப்படிங்கிற மீனிங் வரும். சமர் அப்படின்னா வந்துட்டு போர், சமமாக நின்று போர் செய்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்கும் அப்படின்னா வந்துட்டு தரும். கழனி அப்படிங்கிறது வந்துட்டு வயலை குறிக்கும். இன்னொரு வேர்டு வந்து வயலுக்கு வந்து இன்னொரு வேர்டு அப்படின்னு பார்க்கும்போதுட்டு பலனம் அப்படிங்கிறது வந்து வயலை தான் குறிக்கக்கூடிய வேர்டு. அடுத்து மரம் அப்படின்னா வந்துட்டு வீரத்தை குறிக்கக்கூடியது. எக்களிப்பு அப்படின்னா வந்துட்டு பெரும் மகிழ்ச்சியை குறிக்கும். அடுத்து களம் அப்படிங்கிறது வந்துட்டு கப்பல் அப்படிங்கிறாங்க. ஆழி அப்படின்னா வந்துட்டு கடல். ஆழினா வந்துட்டு என்னென்னா அந்த கணையாளி மோதிரம்லாம் போடுவாங்கள்ல, அதுக்கும் வந்து என்ன சொல்லுவாங்க, ஆழின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நூல்வழி பார்க்கலாம். நூல்வழின்னு பார்க்கும்போதுட்டு முடியரசனுடைய இயற்பேர் வந்துட்டு துரைராசு அப்படிங்கிறது அவருடைய இயற்பேர். அவருடைய ஒரு 3 நூல்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போதுட்டு பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை அப்படிங்கிற 3 நூல்களை வந்து அவர் எழுதியிருக்காரு. அடுத்து இவரை வந்துட்டு சிறப்பாக வந்து என்னன்னு சொல்லி பாராட்டுவாங்க அப்படின்னா திராவிட நாட்டின் வாணியம்பாடின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் தான் வந்து முடியரசன். அதுக்கப்புறம் வந்து என்ன, இப்பாடல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்களா நானிலம் படைத்தவன் அப்படிங்கிறது, அந்த பாடல் வந்து புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற அவருடைய நூல்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ திராவிட நாட்டின் வாணியம்பாடினா யாரை சொல்லுவாங்க அப்படின்னா முடியரசன் சொல்லுவாங்க. அவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்க்கும்போது துரைராசு. 3 நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை அப்படிங்கிற 3 நூல்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, பாரதியாருடைய பாடல். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் சிங்க மராத்தியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாரதியோட ஒரு பாடலும் கொடுத்துருக்காங்க. அப்போ வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் பாரதி அந்த லைனுக்கு வந்துட்டு பாரதி போடணும். அதே போல் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அந்த இது வந்துட்டு எதுக்குன்னா பாரதி தான் சொல்கிறாங்க. கங்கை நதி சைடு வந்துட்டு கோதுமை பண்டங்கள் நல்ல விளைச்சலாக இருக்கணும். காவிரி சைடு வந்துட்டு என்ன வெற்றிலை வந்துட்டு நல்ல வந்து விளைச்சல் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன, சிங்க மராத்தியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சேரத்து நாட்டில் தான் வந்து தந்தங்கள்லாம் வந்துட்டு நிறைய கிடைக்கும், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 1 மார்க் பார்க்கலாம். இப்போ வந்து என்ன, போர்க்களத்தில் வந்து வெளிப்படும் குணம் அப்படின்னு பார்க்கும்போது வீரம் தான் வெளிப்படும் அப்படிங்கிறாங்க. மரம்னா வீரம்னு அங்கேயே பார்த்துருந்தோம். அடுத்து வந்து கல் எடுத்து அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா பிரித்து எழுதுறோன்னா கல் கூட்டல் எடுத்து அப்படிங்கிறது கிடைக்கும். நானிலம் அப்படிங்கிறத வந்து என்ன பிரித்தோன்னா 4 கூட்டல் நிலம் அப்படிங்கிறத வந்து கிடைக்கும். அடுத்து நாடு கூட்டல் என்ற அப்படிங்கிறது நாடென்ற அப்படிங்கிறது கிடைக்கும். களம் கூட்டல் ஏரி அப்படிங்கிறது வந்துட்டு களமேரி அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.